வணக்கம் சென்னை கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நாம் பார்லிமெண்ட்டினுடைய கண்டினியூவேஷன் ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை நாம் இன்றைக்கி முடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் செக்ரட்டரியேட் பார்த்தோம். செக்ரட்டரியேட்டுக்கு ரெண்டு போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்கும். செப்பரேட்டாக செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம் இருக்குது. அதுக்கு ஒரு செக்ரட்டரியேட் ஜென்ரல் இருப்பார். ரெண்டு ஹவுசஸுக்குமே செப்பரேட்டாக. அது அந்தந்த ஹவுசஸுடைய ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமனம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லீடர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். லீடர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா லீடர்ஸில் சில பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தில் சில முக்கியமான லீடர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லீடர் ஆஃப் த ஹவுஸ், மக்களவை மாநிலங்களவை. ஸோ மக்களவை மாநிலங்களவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு அவையிலையும் லீடர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஸோ எதிர்க்கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். மூணாவது விப் அப்படின்னா கொறடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாடாளுமன்றத்துலேயும் சரி சட்டமன்றத்துலேயும் சரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த பார்லிமெண்ட்டில் இப்போ நம்ம லீடர் ஆஃப் த ஹவுஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் லீடர் ஆஃப் த ஹவுஸாக இருப்பார். ஸோ சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் இல்லாத டைமில் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னோட சார்பாக ஒரு பர்சனை வந்து நாமினேட் பண்ணலாம். அவரும் என்ன பண்ணுவார், அந்த ஹவுஸினுடைய லீடராக வந்து ஆக்ட் ஆவார். ஓகே, ஸோ லீடர் ஆஃப் த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த ஹவுஸினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பார். ஏன்னா லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் வந்து ரூலிங் கட்சியில் இருக்கவங்க தான் லீடர் ஆஃப் த ஹவுஸாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வந்து அந்த ஹவுஸில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்லையும் அவங்களுடைய அதிகாரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்பீக்கர் அளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில முக்கியமான சில சீக்ரெட் சிட்டிங்ஸ்லாம் வந்து லோக்சபா ஸ்பீக்கர் கூட்டும்போது லீடர் ஆஃப் த ஹவுஸுக்கிட்ட கேட்டு தான் கூட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதேமாதிரி லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனரி இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஓகே, அடுத்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் நடக்குது. ஒருத்தவங்க வந்து ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க, ரிமைனிங் இருக்கிறவங்க வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பார்ட்டிஸ் வந்து நிற்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பார்ட்டி உள்ள நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பல கட்சிகள் பங்கேற்கக்கூடிய நாடாகும். அப்போது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 10ல் ஒரு பகுதி அப்படின்னா லோக்சபாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 545 சீட் அப்படின்னா மினிமம் 54 சீட் இருக்கணும். ராஜ்யசபாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 245 சீட் மினிமம் 24 இருக்கணும். இவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன். அது காங்கிரஸாக இருக்கலாம், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கலாம், டிஎம்கேயாக இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம். அது வாட்டவர் அந்த கரெக்டான க்ரைட்டீரியாவை எந்த கட்சி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதை லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் எப்போவுமே முக்கியம். அதாவது கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனை சொல்லும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியது, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அதில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டக்கூடியதும் யார் அப்படின்னா அந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் தான். அண்ட் அவரும் அவருடைய பார்ட்டிகளும். ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்கள் அல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டாகவும் ஆக்ட் ஆவாங்க. அந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆகும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இவங்க சப்போஸ் மேபி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம் இன் ஃபியூச்சரில். 1977 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வந்து ஒரு வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரிகக்னைசேஷன் கிடையாது, அங்கீகாரம் பெற்றவங்க கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி அலவன்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறது கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கு ஈக்குவலானவர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ 1969 தான் ஃபஸ்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக என்ன பண்ணாங்க அப்படின்னா 1969 தான் ஃபஸ்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷனை வந்து ரிகக்னைசேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1977 லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேஷன் அதாவது சட்ட அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஏன்னா 1969 அப்புறம் நமக்கு என்ன நடக்கு அப்படின்னா காங்கிரஸ் ரெண்டாக பிளவுது. காமராஜர் காங்கிரஸ் அண்ட் இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு பிரியுது. அப்போ நாட்டில் வந்து பல பகுதிகளில் காங்கிரஸ் வந்து மாநிலங்களில் வந்து ஆட்சி இழக்குது. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா காங்கிரஸுக்கு ஆப்போசிஷனாக ஒரு கட்சி உருவாகுது. ஸோ அதனால் எதிர்கட்சியினுடைய முக்கியத்துவம் தேவைப்பட்டுச்சு. ஓகே, விப் அப்படின்னா கொறடா. இவர் யார் அப்படின்னா இவரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர் வந்து அந்த ஹவுஸினுடைய அதாவது நமக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் பார்த்தோம். லீடர் ஆஃப் த ஹவுஸ் பார்த்தோம், லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்த்தோம். இந்த ரெண்டுமே வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்மளோட அரசியலமைப்பில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் விப் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அதாவது
கொறடா அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கிடையாது. ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ ராஜ்யசபாவுடைய ரூல்ஸ் அண்ட் லோக்சபாவுடைய ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஸ்டாட்யூட், நாடாளுமன்ற சட்டத்திலையும் அது இருக்குது. ஸோ இவர் வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் இல்லாட்டாலுமே இவருடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இவரை பற்றி சொல்லாட்டாலுமே இவருடைய ஆஃபீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு ஒவ்வொரு எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிலையும் எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து என்னது அப்படின்னா ஒவ்வொரு ஹவுஸில் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஒவ்வொரு ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிலையுமே பார்லிமெண்ட்டில் ஹவுஸில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டியும் தன்னோட ஓன் விப்ஸோ சொந்த கொரோடாவாக வச்சுருப்பாங்க. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது அப்படி அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய லீடருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பார். அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிஜேபியோட லீடர் ஆஃப் த ஹவுஸாக இருப்பார் அண்ட் கவர்மெண்ட்டுடைய லீடர் ஆஃப் த ஹவுஸாகவும் இருப்பார். ஸோ குலாம் நபி ஆசாத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காங்கிரஸுடைய லீடர் ஆஃப் த ஹவுஸாக இருந்தார். இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தார். தேவத் பாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஆர் பாலு இருந்தார். ஸோ இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்சியினுடைய கொறடா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவருடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் கரெக்டாக வருகை தராங்களா அப்படிங்கிறது இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா என்ஷூர் உறுதிப்படுத்துவார். அண்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு பார்ட்டியுடைய இஷ்யூக்கு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்னா ஒரு பொது விஷயம் வருது அப்படின்னா இவங்க வந்து அதுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்களா ஃபேவராக இருக்காங்களா கட்சியினுடைய இதுக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்பார். மேக்ஸிமம் முக்கியமான ஒரு விஷயம் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சியினுடைய மெம்பர்ஸினுடைய பிஹேவியரை ரெகுலேட் பண்ணுறது அண்ட் இது அவங்களுடைய பிஹேவியரை வந்து மானிட்டர் பண்ணுறது தான் இவருடைய முக்கியமான ஒரு விஷயம். இது போக என்ன பண்ணுவார் அப்படின்னா மெம்பர்ஸுக்கு வந்து அப்பப்போ வந்து டிரெக்ஷன் கொடுப்பாரு. நம்மளுடைய கட்சி இந்த முடிவெடுத்திருக்கு நீங்கள் ஃபேவராக இருக்கணும், இல்லை நம்ம கட்சி இந்த முடிவெடுத்திருக்கு இதுக்கு எகென்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே. அடுத்து செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் வந்து என்னென்ன செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் பொறுத்தவரைக்கும் நமக்கு 3 செஷன் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பட்ஜெட் செஷன், செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பட்ஜெட் செஷன், பட்ஜெட் கூட்டத்தொடர், செஷன்னா கூட்டத்தொடர். செகண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மான்சூன் செஷன், பருவகால கூட்டத்தொடர். தேர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விண்டர் செஷன், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் செஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடய டியூரேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மான்சூன் செஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும். விண்டர் செஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஓகே. ஆனால் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் 3 செஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பார்லிமெண்ட் வந்து கூடுறது 6 பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட் ஒரு தடவை ஒரு வருஷத்தில் கூடி அடுத்த வருஷத்துக்கு கூடும்போது இடைப்பட்ட கேப் வந்து நாட் எக்ஸீடிங் 6 months, 6 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னா மேக்ஸிமம் 2 செஷனாவது நடக்கணும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் நம்ம 3 செஷன் வச்சுருக்கோம். ஸோ இது போக சம்மனிங்னா வேறு ஒன்றுமே இல்லை, பார்லிமெண்ட்டை கூட்டுறாரு. சம்மனிங் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ எல்லாரையும் கூட்டுவார் பார்லிமெண்ட்டுக்கு வாங்க. அங்கே வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அட்ரஸிங் பண்ணுவார். ஆனால் அவர் சம்மனிங் பண்ணும்போது பிரசிடென்ட்டுடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் அவர் வந்து சம்மன் பண்ணுவார். நீங்கள் ரீசெண்டாக பேப்பர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட சட்டமன்றத்தை பற்றி போட்டிருக்கும் இன்றைக்குள்ள நியூஸில். அந்த நியூஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலினும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களை வந்து சந்தித்து மே 21 வந்து சட்டசபை கூடுது அப்படின்னு வந்து முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாடாளுமன்றத்துலேயும் நடக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னேன். அட்ஜாயின்மெண்ட் அப்படின்னா தள்ளி வைக்கிறது, டெம்பரரியாக தள்ளி வைக்கிறது. இதை யார் பண்ணுவா அப்படின்னா டெம்பரரியாக அப்படின்னா இன்றைக்கி ஒரு 2 hours இல்லைனா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஹோல் டேயோ இல்லைனா ஒரு வீக்கோ இல்லாட்டா 3 or 4 days இல்லைனா ஒரு மந்த்தோ அப்படிங்கிறத தள்ளி வைக்கிறது. அதை யார் பண்ணுவார் அப்படின்னா அந்தந்த ஹவுஸோடைய ப்ரெசிடிங் ஆஃபீஸர், லோக்சபான ஸ்பீக்கர், ராஜ்யசபான சேர்மன். அட்ஜாயின்மெண்ட் சைன்டே அப்படின்னா காலவரையற்ற மூடல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா அட்ஜாயின்மெண்ட் சைன்டே பொறுத்த வரைக்கும் காலவரையற்ற மூடல். பின் தேதி குறிப்பிடாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஹவுஸினுடைய ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அந்த அவையை ஒத்தி வச்சுருவார். திருப்பி கூப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்,
மெம்பர்ஸ் வந்து அதை கூடிக்கலாம். ஸோ அட்ஜாயின்மெண்ட் சைன்டே. அட்ஜாயின்மெண்ட் சைன்டே அப்படிங்கிறது ஒரு கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடரோ இல்லாட்டா பட்ஜெட் கூட்டத்தொடரோ முடிஞ்ச உடனே நடக்கும். ப்ரொவோகேஷன் அப்படின்னா அட்ஜாயின்மெண்ட் சைன்டே முடித்த உடனே பிரசிடென்ட் ப்ரொவோக் அப்படின்னா என்னதுன்னா அந்த செஷனை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவார், முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது ப்ரொவோகேஷன். புரிஞ்சா? சரி, ஓகே. டிசொல்யூஷன் அப்படின்னா கலைக்கிறது. நாடாளுமன்றம் எப்போ கலைக்கப்படும்? நாடாளுமன்றம் எப்போ கலைக்கப்படும்? ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத போது. ஆளுங்கட்சி பெரும்பான்மை இலக்கு அப்படின்னா அந்த நாடாளுமன்றம் அங்கே கலைக்கப்பட்டு விடும். ஓகே, இது என்ன அப்படின்னா டிசொல்யூஷன். குவாரம்னா நம்ம பார்த்துக்கிட்டோம் ஏற்கனவே. ஸ்பீக்கருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் ஸ்பீக்கர் வந்து ஹவுஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். குவாரம் இல்லை அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் குவாரம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா குவாரம்னா மினிமம் மெம்பர்ஸ் இருக்கணும். எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 1/10 மெம்பர். ஸோ இருக்கக்கூடிய மெம்பரில் 1/10 மெம்பர் இருந்தால் அவையை நடத்தலாம். அப்போ அதை விடவும் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அந்த அவையை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்து லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் எந்தெந்த லாங்குவேஜை பேசலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் காமனாக நீங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். சப்போஸ் ஏதாவது ஒரு மெம்பருக்கு வந்து தன்னுடைய வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசணும், நம்மளோட ஸ்கெடியூல் லாங்குவேஜில் பேசணும், இல்லைன்னா அவரோட மதர் டங்கில் பேசணும் அப்படின்னா அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட, அந்த அவையை நடத்தக்கூடிய அலுவலர்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படி அவை நடத்தக்கூடிய அவை தலைவர்கிட்ட நான் இந்த லாங்குவேஜை பேச போகிறேன் அப்படின்னு அவரோட பெர்மிஷன் அடிப்படையில் பேசலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய இதை சொல்லக்கூடியது நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. ஸோ அலுவலக மொழி சட்டம் 1963 இதை சொல்லுது. ஓகே, அடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லேம்டெக் செஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நொண்டி வாக்கு அமர்வு அப்படின்னு. நொண்டி வாக்கு அமர்வு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் இருக்கிறாங்க. 5 வருஷம் முடிஞ்ச உடனே கடைசி அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ அடுத்து வந்து அந்த பட்ஜெட் முடியும் போது அடுத்து வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் இந்த கவர்மெண்ட் வரலாம் அல்லது வராமலும் போகலாம். சப்போஸ் வேறு ஏதாவது கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பாலிசிஸ் வந்து எப்படி மாறுபடலாம். ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செஷனில் வந்து முழுமையாக வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண மாட்டாங்க. 2 மாதம் 3 மாதத்துக்கு தான் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த செஷனை வந்து லேம்டெக் செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பில்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமான மசோதா இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் மெம்பர் மசோதா, தனியார் மசோதான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பப்ளிக் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் மெம்பர் பில் அப்படின்னா கவர்மெண்ட் பில், அரசாங்க மசோதா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தனியார் மசோதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா எந்த ஒரு மெம்பர், அதாவது கவர்மெண்ட் மெம்பர் பில்லை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர்ஸ் தாக்கல் பண்ணுவாங்க. மினிஸ்டர் இல்லாத யார் தாக்கல் பண்ணாங்க, அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், நாமினேட்டட் மெம்பராக இருக்கலாம், யார் பண்ணினாலுமே அது வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லு தான். ஸோ நீங்கள் நான் பொதுவாக நார்மல் மெம்பர் இது கவர்மெண்ட் மெம்பர் பில்லுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 7 நாள் அதாவது அவகாசம், அதாவது தாக்கல் பண்ணுறதுக்கு 7 நாள் அவகாசம் கொடுப்பாங்க. அது 7 நாள் அவகாசம் இல்லை, 7 நாளைக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டுக்கிடணும். ப்ரைவேட் மெம்பர் பில்லாக இருந்தால் 30 நாள். பொதுவாக தனியாக இது இப்போ கவர்மெண்ட் மெம்பர் பில்லாக இருந்தால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது மினிஸ்டர்ஸ் தாக்கல் பண்ணுறதுனா மினிஸ்டர்ஸாக அதை தாக்கல் பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட்டுடைய பாலிசி தான் கண்டிப்பாக வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் ப்ரைவேட் மெம்பர் பில்லை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்லி எந்த ப்ரைவேட் மெம்பர் தாக்கல் பண்ணுறாரோ அது பப்ளிக் மேட்டர் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கும். அது சம்மந்தமாக அவர் என்ன பண்ணுவார், தாக்கல் பண்ணுவார். மேக்ஸிமம் மினிஸ்டர்ஸ் தாக்கல் பண்ணக்கூடிய பில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சான்ஸ் இருக்குது அது பாஸ் ஆகிறதுக்கு. ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து பெரிய அளவுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ வந்து பப்ளிக் மெம்பர் பில் அரசாங்க மசோதாவை பார்த்துக்கிட்டிங்க, சப்போர்ட் அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து கீழே போகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அவங்களோட அரசாங்கம் கவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பட் அதே இது ப்ரைவேட் மெம்பர் பில்லை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட பப்ளிக் மேட்டர் சம்மந்தமாக ஒரு பில்லை கொண்டு வராது. அதனால் அரசாங்கம் கவிழும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பப்ளிக் இது அரசாங்க மசோதா அண்ட் தனியார் மசோதா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டேன்னா டைப்ஸ் ஆஃப் பில்லை பொறுத்த வரைக்கும் அது வந்து பொதுப்படையாக சொல்லுது. இது ஒரு சப்பிரிவு என்ன அப்படின்னா சாதாரண மசோதா, ஆர்டினரி பில், மணி பில் பண மசோதா, அல்லது ஃபினான்ஷியல் பில் நிதி மசோதா, அல்லது என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய சில மசோதாஸ் இருக்குது. ஸோ ஆர்டினரி பில் அப்படின்னா சாதாரண மசோதா. ஸோ அதுக்கு வந்து சாதாரண சட்டத்திருத்தம் போதும். ஸோ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது என்ன, ஃபினான்ஷியல் பில்லுன்னு அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பில்லை பார்க்குறதுக்கு முன்னாடி பில்லை வந்து எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஆக்டிங் பண்ணுவாங்க, அதாவது ஒரு பில்லை வந்து எப்படி தாக்கல் பண்ணி எப்படி அந்த பில்லை சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க ஆக்டாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட் ரீடிங் முதல் வாசிப்பு, செகண்ட் ரீடிங் இரண்டாவது வாசிப்பு,
தேர்ட் ரீடிங் மூன்றாவது வாசிப்பு. ஃபோர்த் பில் இன் த செகண்ட் ஹவுஸ். லோக்சபாவில் ஒரு பில் வந்துச்சுன்னா ராஜ்யசபாவுக்கு போகும், இல்லை ராஜ்யசபாவுக்கு வந்துச்சு அப்படின்னா லோக்சபாவுக்கு போகும். ஓகே, அப்போ அசன்ட் ஆஃப் த பிரசிடென்ட், அப்போ குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்லை வந்து ரீட் பண்ணுவாங்க. பில்லை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்லுடைய காப்பியை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த பில்லுனா என்ன அப்படிங்கிறத அந்த பில்லுடைய காப்பியை ப்ரொவைட் பண்ணுறதும், அந்த பில்லை வந்து அது வந்து யாருனாலும் தாக்கல் பண்ணலாம். அது ப்ரைவேட் மெம்பர் பில்லாக இருக்கலாம் அல்லது பப்ளிக் மெம்பர் பில்லாக இருக்கலாம். அந்த பில்லு என்ன அப்படின்னா அந்த அதாவது அந்த ஃபஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறது இன்ட்ரொடக்ஷன் தான். ஒன்லி அறிமுகப்படுத்துறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஹவுஸில், வேறு எதுவுமே அந்த ஹவுஸில் இருக்காது. அந்த ஹவுஸில் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெசட் கவர்மெண்ட்டுடைய அரசாணையில் அதை வெளியிடுவாங்க. ஒன்லி அதில் டைட்டில் இருக்கும் அண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கும், அவ்வளோதான். அதோடைய தலைப்பு என்ன, அதோடைய கருத்து என்ன அப்படின்னு தான் இருக்கும். செகண்ட் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்லை ஜென்ரலாக இல்லை டீட்டெயிலாக அந்த பில்லை வந்து ஸ்க்ரூட்டினை பண்ணி அந்த பில்லுக்கு ஒரு ஃபைனல் ஷேப், இறுதி வடிவம் கொடுக்கக்கூடியது எங்கே அப்படின்னா செகண்ட் ரீடிங்கில் தான். அதனால தான் செகண்ட் ரீடிங்கில் 3 வகையான ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஜென்ரல் டிஸ்கஷன், பொது விவாதம். கமிட்டி ஸ்டேஜ், குழுக்களுடைய விவாதம் நடக்கும். கன்சிடரேஷன் ஸ்டேஜ், கருத்தில் கொள்ளுதல் நிலை. அப்படிங்கிற 3 நிலைகள் இங்கே நடக்குது. ஜென்ரல் டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பில்லை வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டதுனால அந்த பில்லை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே டிஸ்கஷன் டீட்டெயிலாக இல்லை ஜென்ரலாக டிஸ்கஷன் பண்ணுவாங்க. என்ன அப்படி ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே அந்த பில்லை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ண உடனடியாக அதை ஜென்ரலாக டிஸ்கஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு டேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து வைக்கலாம். இல்லைன்னா அதை செலக்டிவ் கமிட்டிக்கு அனுப்பலாம். இல்லைன்னா ஒவ்வொரு ஹவுஸில் இருக்கக்கூடிய செலக்டிவ் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 ஹவுஸஸுமே சேர்ந்து ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம், கமிட்டி ஸ்டேஜ். ஏன்னா இப்போ உடனடியாக அதை டிஸ்கஸ் பண்ணி கமிட்டி ஸ்டேஜுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அனுப்பிட்டாங்க. சப்போஸ் ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பப்ளிக் ஒப்பீனியனே கேட்கலாம். இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்குலாம் கேட்டிருப்பாங்க. எஜுகேஷனுக்கு, என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுக்கெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுக்கெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சர்க்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கமிட்டி ஸ்டேஜ் எடுத்தோன்னா யூஸ்வலாக வந்து ஒரு அந்த ஹவுஸுடைய செலக்ட் கமிட்டியோ இல்லைன்னா 2 ஹவுஸஸும் சேர்ந்த ஜாயின்ட் கமிட்டியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பில்லை வந்து ரொம்ப தரோவாக வந்து டீட்டெயிலாக கிளாஸ் பை கிளாஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணுவாங்க. டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு அந்த பில்லை எந்த ஒரு அல்டர்னேட், அதாவது ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஸ்க்ரூட்டினிஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக நடக்கும். கன்சிடரேஷன் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா செலக்ட் கமிட்டிக்கிட்ட இருந்து கன்சிடரேஷன் லெவலுக்கு வரும். அங்கேயும் கிளாஸ் பை கிளாஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்லை வந்து ரீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிளாஸையும் வந்து ரீட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸுக்கு மேலேயும் ஓட்டு வந்து செப்பரேட்டாக போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறவு இந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜில் தான் சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இல்லைன்னா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் மூவ் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அமெண்ட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ தேர்ட் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹவுஸோட எண்டில் அந்த பில்லு வருது. அந்த பில் எல்லா இடத்தையும் என்னென்னா உங்களுக்கு ஜென்ரல் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கமிட்டிஸ் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டாங்க. கன்சிடரேஷன் ஸ்டேஜில் அதை கன்சிடரேஷன் பண்ணி ஒவ்வொரு கிளாஸையும் கன்சிடரேஷன் பண்ணி அது மேலே ஓட்டடும் போட்டாச்சு. தேர்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதை அந்த ஹவுஸில் வந்து ஓட்டிங்கு விடுவாங்க. ஸோ அந்த ஹவுஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா, ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா தேர்ட் ரீடிங்கோட அந்த பில் முடியுது. பாஸ் ஆகுது அப்படின்னா அனதர் ஹவுஸுக்கு வரும். அங்கேயும் ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். ஸோ எல்லாம் முடிஞ்சோன்னா பிரசிடென்ட் கிட்டே போகும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை அசைன் பண்ணுவார். ஒருவேளை அதை அசைன் பண்ணலாம் அல்லது அதை வித்ஹோல்ட் பண்ணலாம். வித்ஹோல்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம், சஸ்பென்சிவ் வீட்டோ வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். திருப்பி ரீகன்சிடரேஷன் முடிஞ்சு வரும். அதே பில் வந்து அமெண்ட்மெண்ட் ஆகாமலோ திருப்பி வருது அப்படின்னா பிரசிடென்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாரு. ஓகே. அடுத்து என்ன, இதுதான் என்னதுன்னா ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ண ஆர்டினரி பில். அதில் இப்போது நம்ம ஆர்டினரி பில்னால் என்ன, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வழிமுறைகள் வந்து ஒரு பில்லை வந்து எப்படி பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணி சட்டமாக மாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்டினரி பில், ஒரு சாதாரண சட்டம் அப்படின்னா அரசியலமைப்புல உள்ள முக்கியமான விஷயங்களை தவிர சில பொதுப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரக்கூடியது ஆர்டினரி பில், சாதாரண சட்டம். மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 1110 சொல்லுது. மணி பில்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஆர்டிகல் 1110 தான் டெஃபனிஷன் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லுது. கவர்மெண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன் சம்பந்தமான விஷயங்கள், கன்சாலிடேட் ஃபண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அப்ராப்ரியேஷன் ஆஃப் மணி சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே என்ன அப்படின்னா மணி பில் தான். மணி பில்குள்ளே தான் இது எல்லா விஷயமுமே வருது.
ஓகே. மணி பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் லோக்சபா ஸ்பீக்கர் தான் அதை வந்து டிசைட் பண்ணுவார். ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் மணி பில்லுக்கு மேலே எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏன்னா லோக்சபாவுக்கு தான் அதுக்கு மேலே ஃபுல்லாக 14 நாள் மட்டும் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே அமெண்ட்மெண்ட்டோ இல்லைன்னா எதுவோ மூவ் பண்ண அமெண்ட்மெண்ட்டோ இல்லை ரிஜெக்ஷனோ எதுவோ பண்ண முடியாது. 14 நாள் வச்சுருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடியது அப்படியே பாஸ் பண்ணி தர முடியும். அப்படி வந்துட்டு அப்படின்னா அப்படி அவங்க 14 நாள் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்சபாவில் பாஸ் ஆன மாதிரி அது பாஸ் ஆயிரும். ஓகே. மணி பில்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிரசிடெண்ட்டுக்கிட்ட ப்ரையர் பர்மிஷன் வாங்கணும். அவர் கொடுத்துருவார். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக அசைன் பண்ணிடுவார். அந்த பில்லை வித்ஹோல்ட் பண்ணி வைக்கவோ இல்லைன்னா ரீகன்சிடரேஷனுக்கோ அவர் அனுப்ப மாட்டார். அதனால் மணி பில். ஃபினான்ஷியல் பில்லை பொறுத்த வரைக்கும் மணி பில்லில் வராத எல்லா விஷயங்களும் ஃபினான்ஷியல் பில்லில் வரும். ஃபினான்ஷியல் பில்லுடைய நமக்கு ஃபினான்ஷியல் பில் 1 அண்ட் ஃபினான்ஷியல் பில் 2 அதை நிதி மசோதான்னு சொல்லுவாங்க. நிதி மசோதாவில் 2 வகை இருக்குது. நிதி மசோதா 1, நிதி மசோதா 2. நிதி மசோதாவை குறிக்கக்கூடிய உறுப்பு 117 117 117 1 நிதி மசோதா 1ஐயும் 117 2 நிதி மசோதா 2ஐயும் குறிக்கிறது. ஃபினான்ஷியல் பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் ஃபினான்ஷியல் பில் 1 ஏறத்தாழ மணி பில்லே மாதிரி தான். ஆனால் ஃபினான்ஷியல் பில் 2 கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அது ஆர்டிகல் 1110 வர மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வராது. அந்த ஃபினான்ஷியல் பில் 2 ஒரு ஆர்டினரி பில் மாதிரி பாஸ் ஆகும். ஃபினான்ஷியல் பில் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டே அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். லோக்சபா ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. பிரசிடெண்ட்டுக்கிட்ட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் வாங்குவாங்க. ஸோ மணி பில்லை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லோக்சபாவில் தான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா லோக்சபாவுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதேமாதிரி ஃபினான்ஷியல் பில்லும் லோக்சபாவில் தான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அதோட ஓட்டிங் மேலே 2 பேருக்கும் ஈக்குவல் அதிகாரம் இருக்குது ஃபினான்ஷியல் பில் 1. ஃபினான்ஷியல் பில் 2 பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக ஆர்டினரி பில் சாதாரண மசோதா மாதிரி தான். ஓகே. அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபினான்ஷியல் பில். ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பில் வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகுது, ராஜ்யசபாவுக்கு வருது, இல்லை ராஜ்யசபாவுக்குள்ள பாஸ் ஆகுது, லோக்சபாவுக்கு வருது. 2 பேருமே அதை அக்செப்ட் பண்ணாமல் அந்த பில் வந்து பெண்டிங்லேயே கிடைக்காது, 6 மாதத்துக்கு மேலே போகுது அப்படின்னா பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா கூட்டத்தை கூட்டுவார். அங்கே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட்டத்தை கூட்டும்போது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சேர்த்து யாருக்கு ஆளுங்கட்சிக்கு அதிகமான மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. கண்டிப்பாக அந்த பில் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பாஸ் ஆயிரும். அந்த கூட்டத்தை கூட்டும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் அதுக்கு வந்து தலைமை தாங்குவார். ஓகே. இது வரைக்கும் நமக்கு என்னென்ன பில்லுக்கெலாம் வந்து கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டவுரி ப்ராஹிபிஷன் பில் 1960, அதாவது வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1960க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா கூட்டம் நடந்திருக்கு. பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில் 1977 அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் 2002. நமக்கு 3 விஷயந்தான். ஒன்று பேங்கிங் ஆஃப் சர்வீஸ் கமிஷன் பில் 1977, டவுரி ப்ராஹிபிஷன் பில் 1960 அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் 2022. ஸோ தமிழில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வரதட்சணை தடுப்பு சட்டம், பேங்கிங் சேவை கமிஷன் மசோதா 1977, தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002. இதுக்கு மட்டும் இது வரைக்கும் கூட்டம் கூட்டியிருக்காங்க. ஓகே. பட்ஜெட் இன் பார்லிமெண்ட்டை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பட்ஜெட்டோடைய தாக்கல் என்ன அப்படின்னா நமக்கு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பட்ஜெட்டில், அதாவது நம்மளுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்டிகிள் 112 நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட்டுன்னு எங்கேயுமே வார்த்தை கிடையாது. வரவு செலவு திட்ட அறிக்கைன்னு தான் இருக்குமே தவிர எங்கேயுமே பட்ஜெட்டுங்கிற வார்த்தைகள் இருக்காது. அது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2016க்கு முன்னாடி வரைக்கும் ரயில்வே பட்ஜெட் அண்ட் பொது பட்ஜெட் அப்படின்னு தான் தாக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட் வந்து எப்போ பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1921 1921 அக்வர்ட் கமிட்டி அப்படிங்கிற அந்த அக்வர்த் கமிட்டினால் என்ன பண்ணுது அப்படின்னா 1921 பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறமுமே நம்ம அதை ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டு தான் தாக்கல் பண்ணணும். இப்போ அது 2016 திபக் பேப்ராய் கமிட்டி அப்படிங்கிற ஒரு நிதி ஆயோக்கினுடைய மெம்பர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் கவுன்சிலுடைய சேர்மன் வந்து தலைமையிலான கமிட்டி வந்து இந்த 2ஐயும் ஒருங்கிணைச்சிட்டாங்க. அன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரயில்வே செக்டர் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அதுக்கு ஒரு தனிப்படையான பட்ஜெட் போட்டு அதனுடைய வளர்ச்சி, ஸோ அதனுடைய ரெவென்யூ வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணணும் அண்ட் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கமிட்டியை கொண்டு வா அதுக்காக அதை பிரிச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ 1921 பிரிக்கப்படுறது, 2016 அது கன்சாலிடேட் பண்ணப்படுது. ஓகே. ஸோ பட்ஜெட்டுடைய எனாக்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு 6 விதமான ப்ரொவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், செகண்ட் ஜென்ரல் டிஸ்கஷன், தேர்டு வந்து ஸ்க்ரூட்டினி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டி, 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட், தமிழ்லையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5th எடுத்துக்கிட்டா பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில்,
அதுக்கப்புறம் பாசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் பில். இது பாசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் பில். ஸோ தமிழில் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா பட்ஜெட்டுடைய அறிமுகம், பொது விவாதம், துறை சம்பந்தமான கமிட்டி மூலமாக மீளாய்வு செய்தல், கோரிக்கைகள் மீதான மானியங்கள் மீதான மானியங்களினுடைய கோரிக்கைகள் மீதான விவாதம். அடுத்து எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில், பண மசோதாவை வந்து இங்கே பண மசோதா அப்படிங்கிறது வேறு, ஏற்கப்பட்ட பண மசோதா அப்படிங்கிறது அந்த மணி பில் கிடையாது, இங்கே வேறு. அதான் என்னன்னு சொல்லித்தரேன். பாசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் பில். ஸோ கடைசியாக என்ன பண்ணுவாங்க, நிதி மசோதாவை வந்து தாக்கல் பண்ணுறது. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நிதியமைச்சர் என்ன பண்ணுவார், பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவார். ஸோ அவர் தான் ரயில்வே பட்ஜெட், ஜென்ரல் பட்ஜெட். இப்போ நமக்கு ரெண்டே என்ன பண்ணுறாங்க, கன்சாலிடேஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அவர் ரொம்ப டீட்டெயிலாக பட்ஜெட்டை பற்றி அங்கே சொல்லுவார். ஸோ அவர் வந்து ராஜ்யசபாவில் தனியாகவே சொல்லலாம், அப்படி இல்லாட்டா 2 சபாவையும் ஒரே இடத்துல வச்சு அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம். ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்னா பொதுவாக அந்த பட்ஜெட்டை பற்றி, அந்த பட்ஜெட் தொடங்குறதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அதாவது பட்ஜெட்டுடைய ப்ரெசன்டேஷன் முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு பிறகு அந்த பில்லை பற்றி 2 ஹவுசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 அல்லது ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் அதை பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ். மேக்ஸிமம் 4 நாள் 5 நாள் இருக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினை பை டிபார்ட்மெண்டல் கமிட்டி. நமக்கு 24 டிபார்ட்மெண்டல் கமிட்டி இருக்குது. அந்த 24 டிபார்ட்மெண்டல் கமிட்டி மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்லை ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப மீளாய்வு பண்ணி அந்த பில்லை, அந்த பட்ஜெட் என்ன எப்படிங்கிறத பார்ப்பாங்க. voting on demand for grant. டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு இவ்வளவு பணம் தாங்க, எங்களுக்கு இவ்வளவு பணம் தாங்க அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டினுடைய வருவாய், அதாவது எவ்வளவு நமக்கு வந்து ரெவென்யூ வந்திருக்கு, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ தூரம் ஒதுக்குவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஒதுக்கும்போது அது வந்து இந்தந்த துறைக்கு கரெக்டு தானா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டிங் பண்ணுவாங்க. அதுதான் என்னதுன்னா ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட். நமக்கு கிட்டத்தட்ட 109 நமக்கு பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா மொத்தம் 109 கிராண்ட் இருக்குது. அந்த 109 நமக்கு 109 டிமாண்ட் இருக்குது. அந்த 109 டிமாண்டில் 103 டிமாண்ட் வந்து பொது, அதாவது சிவில் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது வந்து அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 109, அந்த 109 103 6. 103 அப்படிங்கிறது சிவில், 6 அப்படிங்கிறது டிஃபென்ஸ். அப்போ அந்த 6 அப்படிங்கிறது டிஃபென்ஸ் போக மிச்சம் எல்லாமே சிவிலுக்கு வந்துடும். ஓகே. இதுக்கு மேலே அவங்க கோரிக்கை தீர்மானம் ஒரு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து மோஷன் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். என்னென்ன தீர்மானம், பாலிசி கட் மோஷன், கொள்கை எதிர்ப்பு தீர்மானம், எக்கனாமிக் கட் மோஷன், பொருளாதார எதிர்ப்பு தீர்மானம், சரி இல்லைன்னா கொள்கை வெட்டு தீர்மானம், பொருளாதார வெட்டு தீர்மானம், டோக்கன் கட் மோஷன், டோக்கன் கட் தீர்மானம் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வரலாம். இந்த பாலிசி கட் மோஷன் அப்படின்னா பாலிசியே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ₹1 கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ₹1 கொண்டு வந்தால் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியுமா? தாக்கல் பண்ண முடியாது. எக்கனாமிக் கட் மோஷன் அப்படின்னா இது நம்ம பொருளாதாரத்துக்கு சரிப்படாது, இந்த பட்ஜெட் வந்து நம்மளுடைய எக்கனாமி இந்த பட்ஜெட்டை கவர்மெண்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய செலவு ரொம்ப அதிகமாகும், இதனால் நம்மளுடைய எக்கனாமி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த பட்ஜெட்டையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து டோக்கன் கட் மோஷன் அப்படின்னா ₹100 கொண்டு வரக்கூடியது. அது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம், கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ₹100 கொண்டு வந்துடுறாங்க. இந்த வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து இது பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், டோக்கன் கட் மோஷனோ இல்லாட்டா பாலிசி கட் மோஷனோ இல்லாட்டா எக்கனாமிக் கட் மோஷனோ பாஸ் ஆனால் என்ன ஆகும், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் தான் எடுக்க முடியும். அதை வச்சு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் கீழே விழுந்துருவாங்க. ஸோ அப்ராப்ரியேஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அப்ராப்ரியேஷன் பில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆனால் மட்டும் தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பணம் எடுக்கக்கூடிய ஒரு மசோதா பாஸ் ஆனால் தான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பணம் எடுக்க முடியும். நமக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஓட்டான் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஓட்டான் அக்கௌண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. பட்ஜெட்டுடைய காலாவதி நமக்கு ஏப்ரல் டு மே வரைக்கும் இருக்குது, May 1 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணுமா இல்லையா? ஸோ அப்போ அந்த பணத்தை அந்த ஓட்டான் அக்கௌண்ட் மூலமாக ஓட்டிங் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பாங்க. இது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எவ்வளோ அமௌண்ட் இதிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட் வந்து எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து 6ல் 1 பகுதி எடுக்கலாம். புரிஞ்சா? அதுதான் அப்ராப்ரியேஷன் பில்லில் ஓட்டான் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் பில் பார்த்தோம். கடைசி ஃபினான்ஷியல் பில் பாஸ் ஆகும், ரொம்ப தேவையான பணங்கள் வெளியே வந்துடும். ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த டாபிக் என்னென்னா ஃபண்ட்.
கவர்மெண்ட்டுக்கு 3 விதமான ஃபண்ட் இருக்குது. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 266 இந்தியாவுடைய தொகுப்பு நிதி உறுப்பு 266. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா பொது கணக்கு இந்தியாவின் பொது கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகிள் 226. தேர்ட் என்ன அப்படின்னா கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா எதிர்பாராத செலவுகளுக்கான நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 267. இந்த 3 ஃபண்ட் இருக்குது. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய எல்லா பேமெண்ட்டுமே டெபிட் ஆகுதும் கிரெடிட் ஆகுதும் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது என்ன எல்லா ஃபண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எல்லா வருவாயும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரைஸ் பண்ணக்கூடிய எல்லா லோனும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளிநாட்டில் இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இல்லை கவர்மெண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய எல்லா பணமும் எல்லாமே லீகலாக கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா பணமும் லீகலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள தான் போகும். இது முழுக்க யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டோட அதிகாரத்தில் இருக்குது. பார்லிமெண்ட்டில் சட்டம் பாஸ் பண்ணாமல் இதிலேருந்து ஃபண்ட் எடுக்க முடியாது. அதனால தான் எந்த சட்டம் பாஸ் பண்ணுறாங்க? ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் தான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை தவிர்த்து இருக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஜுடிஷியல் டெபாசிட், நீதிமன்றத்தில் வந்து எல்லோரும் கட்டணம் கட்டுவாங்கல்ல அது, சேவிங்ஸ் பேங்க்குடைய டெபாசிட், டிபார்ட்மெண்டல் டெபாசிட், ரெமிட்டன்சஸ், இது எல்லாமே என்னதெல்லாம் அதில் தான் வரும். ஸோ இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தலைமையிலான அமைச்சரவை கீழே இருக்குது. அடுத்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு ஏதாவது எதிர்பாராத செலவுகளுக்கான நிதி. திடீர்னு இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத இப்போ நமக்கு ஹெல்த் கிரைசிஸ் வந்திருக்கு, திடீர்னு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசாஸ்டர் வரும். அப்படி இந்தியாவுக்கு எதிர்பாராத செலவுகள் வரும்போது போதுமான அளவு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில், அதாவது நம்ம இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு சொல்லியிருப்போம், பட்ஜெட்டு போக நமக்கு எதிர்பாராத ஒரு செலவு வந்திருக்கும். அந்த பணத்தை வந்து பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு போதுமான பணம் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் இல்லாத போது கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வரும். இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் பிரசிடென்ட்டுடைய சார்பாக ஃபினான்ஷியல் செக்ரட்டரி வந்து இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார். இதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமாக தான் எடுக்க முடியும். ஓகே. அடுத்து ராஜ்யசபாவுடைய பொசிஷன் ஃபைனலுக்கு வந்தாச்சு. ராஜ்யசபா வந்து சில இடங்களில் லோக்சபாவுக்கு ஈக்குவலாக இருக்குது, சில இடங்களில் லோக்சபாவுக்கு அன்ஈக்குவலாக இருக்குது, சில இடங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஆர்டினரி பில்லை பாஸ் பண்ணுறது, அந்த இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது, சாதாரண மசோதாவை தாக்கல் பண்ணுறது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை தாக்கல் பண்ணுறது, ஃபினான்ஷியல் பில்லை வந்து தாக்கல் பண்ணுறது, ஒன்றை தவிர்த்து மற்ற எல்லாமே. அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன் அண்ட் இம்பீச்மெண்ட், குடியரசுத் தலைவருடைய தேர்தல் மற்றும் நீக்கம், வைஸ் பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன் அண்ட் ரிமூவல், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜட்ஜஸுடைய ரிமூவல், ஜட்ஜஸுடைய ரிமூவல் அண்ட் யூபிஎஸ்சி கமிஷன் வராது, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ரிமூவலில் 2 பேருக்கும் ஒரே இது தான். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ணுறதுல 2 பேருக்கும் ஒரே இது தான். எமர்ஜென்சி இஷ்யூ பண்ணுறதுல 2 அவைகளுக்கும் ஒரே பவர் தான். இது போக பிரைம் மினிஸ்டர் செலெக்ஷன் பண்ணுறதுல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை செலெக்ஷன் பண்ணுற 2 இதில் இருந்துமே செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுறது, கன்சிடரேஷன் பண்ணுறதுல ஒரே விஷயங்கள் இருக்குது. ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையோ இல்லாட்டா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனையோ என்லார்ஜ் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே. அடுத்து அன்ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டேங்க அப்படின்னா மணி பில்லை லோக்சபாவுக்கு தான் போகிறோம், ராஜ்யசபா ஒன்லி 14 நாள் தான் வச்சுருக்க முடியும். ராஜ்யசபாவால் மணி பில்லை என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஒன்லி 14 நாள் தான் வச்சுருக்க முடியும். லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதேமாதிரி லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் பில் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏறத்தாழ மணி பில்லே மாதிரி தான், மணி பில் 1 மாதிரி தான். ராஜ்யசபாவுக்கு பெரிய அளவுக்கு பவர் கிடையாது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பில் மணி பில்லா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் லோக்சபா ஸ்பீக்கருக்கு இருக்கே தவிர ராஜ்யசபாவுடைய சேர்மனுக்கு கிடையாது. ஜாயின்ட் சிட்டிங்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ஹவுசஸுமே இருந்தாலுமே லோக்சபாவுடைய சேர்மன் தான் என்ன பண்ணுவார், லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் அதுக்கு தலைமை தாங்குவார். ஸோ வந்து ஜாயின்ட் சிட்டிங்கில் மேக்ஸிமம் வந்து லோக்சபா தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராஜ்யசபா வந்து பட்ஜெட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கிடையாது அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு டிமாண்ட் ஃபார் கிராண்ட் மேலே ஓட்டிங் போட அதிகாரம் கிடையாது. ஏன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒருவேளை ராஜ்யசபாவில் பாஸ் ஆகலை அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பணம் எடுக்க முடியாது, மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை கிளப்பி விட்டுரும். ஸோ அதனால் அதை சொல்லலை. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா நேஷ்னல் எமர்ஜென்சி அப்ளை பண்ணுறதுல 2 ஹவுசஸுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நேஷ்னல்
எமர்ஜென்சியை டிஸ்கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தீர்மானத்தை லோக்சபாவில் கொண்டு வந்தாங்கன்னா அது லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ராஜ்யசபா அதே மாதிரி நோ கான்ஃபிடென்ட் மோஷனும் லோக்சபாவில் மட்டும்தான் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் பண்ண முடியாது. இது அது அன்ஈக்குவல் பவர். ஸ்பெஷல் பவர் பார்த்தா ரெண்டே இடத்துல தான். ஒன்று ஆர்டிகல் 249, இன்னும் ஆர்டிகல் 312. ஆர்டிகல் 249 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு சில சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கோ இல்லைன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கோ, அதாவது நமக்கு 3 விதமான லிஸ்ட் இருக்குது. என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இதில் மத்திய பட்டியலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனியன் லிஸ்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். மாநில பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட். பொது பட்டியலை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே அதிகாரம் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அங்கே பவர் அதிகம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஏதாவது ஒரு அதிகாரத்தை அப்படி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொது பட்டியலுக்கோ இல்லைன்னா மத்திய பட்டியலுக்கோ கொண்டு வரணும் அப்படின்னா அது ராஜ்யசபாவால் மட்டும்தான் முடியும். அதுக்கு ஆர்டிகல் 249. ஏன்னா கூட்டுறவு கூட்டாட்சி, இந்தியாவுடைய கூட்டாட்சி தன்மை அது பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலமாக கல்வி, காடுகள், வனவிலங்குகள், ஸோ பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி மேடம் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல் 312. ஆர்டிகல் 312 ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஏதாவது ஒரு புது சர்வீசஸ் தேவை அப்படின்னா அதை ராஜ்யசபா தான் உருவாக்க முடியும். ஓகே, இவ்வளவு தான் பார்லிமெண்ட். ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.